மாதுளம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நல்ல பழுத்த வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், மலைப்பழம், பழுத்த பழம் ஒரு பழம் சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி இரவு உணவு 7:30 மணிக்குள்ள அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு வாட்டர், கால் வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். நிறைய பேருக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது. இது உடல் சூடு, உணவு முறை, தூக்கமின்மை இதனால தான் நமக்கு வரக்கூடியது. செரிமான மண்டலம், மலச்சிக்கல் இதெல்லாம் இருக்காமல் இருக்கணும். மூலபந்தம் அப்படிங்கிறது குதிரை எப்படி ஆசனவாய் தசைகளை உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே விடுதோ அதே மாதிரி நம்ம மூச்சு உள்ளே இழுக்கும் போது ஆசனவாய் உள் தசைகளை மேல் நோக்கி இழுத்துக்கிடணும். 5 செகண்ட் உணர்வுனால கிரிப்பாக பிடிச்சிக்கணும். மூச்சு வெளியே விடும்போது அந்த தசைகளை ரிலீஸ் பண்ணிக்கிடணும். நமக்கு வந்து மலச்சிக்கல் வரக்கூடாது. மலச்சிக்கல் வந்தால் பைல்ஸுக்கு அது ஒரு ஆரம்ப அறிகுறி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. காஸ்மா ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களை ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முதிரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். நாம் வந்து ஒரு தெரபியாக நம்ம பார்த்துட்டே வரோம். தெரபி அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு ஒரு ஆசனம், முதிரை, தியானம், மூச்சு பயிற்சி, உணவு இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது பலன் விரைவிலேயே இரட்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பைல்ஸ் கம்ப்ளைண்ட். நிறைய பேருக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது. இது உடல் சூடு, உணவு முறை, தூக்கமின்மை இதனால தான் நமக்கு வரக்கூடியது. செரிமான மண்டலம், மலச்சிக்கல் இதெல்லாம் இருக்காமல் இருக்கணும். அப்போ இதற்குரிய நம்ம ஆசனம் என்ன, இதற்குரிய முத்திரைகள் என்ன, இதற்குரிய தியானம் தான் பார்க்க போகிறோம். யோகாசனத்தை பொறுத்த மட்டுக்கும் குய்யபாத ஆசனம், ஜானுசீர் ஆசனம் 2 ஆசனம் பார்க்க போகிறோம். ஒரு மூலபந்தம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். முத்திரைகளும் முக்கியமான முத்திரைகளாக 2 முத்திரைகள் 3 முத்திரைகள் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆசனம், முத்திரை, மூலபந்தம் அதை முடிச்சுட்டு அப்படியே உணவில் ஒழுக்கம் எடுத்துகிட்டே வாங்க. நிச்சயமாக பைல்ஸ் உள்ளவங்களுக்கு கிராஜுவலாக கட்டுக்கோப்புக்கு வரும். தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. நம்ம அதிலிருந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்க. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஆசனம் பார்க்க போகிறோம். குய்யபாத ஆசனம், அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. இப்போ இந்த ஆசன நிலைக்கு போவோம். கால் நீட்டிக்கோங்க. 2 காலையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் உள்ளே கொண்டு முடியுமோ கொண்டு வந்துக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 கைச்சின் முத்திரை. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ ஜானுசீர் ஆசனம் அப்படிங்கிற ஆசனம் பார்க்க போகிறோம். 2 கால் நீட்டிக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு கால் நல்லா மடிச்சுக்கோங்க. அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே போய் 1 2 3 4 5 6 7 8 9 10 கால் மாற்றிக்கோங்க. அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டு கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 2 காலாக கட்டிக்கோங்க. 2 கையினால ஒவ்வொரு சைடாக 1 2 3 4 5 6 7 8 9 10 another side 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ முதிரைக்கு வருவோம். நமக்கு வந்து மலச்சிக்கல் வரக்கூடாது. மலச்சிக்கல் வந்தால் பைல்ஸுக்கு அது ஒரு ஆரம்ப அறிகுறி. அப்போ மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு பயிற்சி சுஜி முதிரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ். அடுத்து ஒரு முதிரை சங்கு முதிரைன்னு பார்க்க போகிறோம். எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. 2 கட்டை விரலும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கும். அடுத்த ஒரு முத்திரை பார்க்க போகிறோம், அபான முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கும். இப்போ தியானம் பண்ண போகிறோம், மணிபூரக சக்கரா தியானம். தியான முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவல் டச் பண்ணிடட்டும், கை மடியில் வச்சுக்கோ. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடும் ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு வயிற்று உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அது மணிபூரக மையம். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை 2 நிமிடம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மூலபந்தம் பார்க்க போகிறோம். மூலபந்தம் அப்படிங்கிறது குதிரை எப்படி ஆசனவாய் தசைகளை உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே விடுதோ அதே மாதிரி நம்ம மூச்சு உள்ளே இழுக்கும் போது ஆசனவாய் உள் தசைகளை மேல் நோக்கி இழுத்துக்கிடணும். 5 செகண்ட் உணர்வுனால கிரிப்பாக பிடிச்சிக்கணும். மூச்சு வெளியே விடும்போது அந்த தசைகளை ரிலீஸ் பண்ணிக்கிடணும். இது உணர்வினால் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இதுக்கு பேர் அஸ்வினி முத்திரைன்னு பேர். 2 கை சின் முத்திரை. 2 நாசுவலியே மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுக்கும் போதே ஆசனவாய் உள் தசைகளை மேல் நோக்கி இழுத்துக்கோங்க, கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஆசனவாய் தசைகளை மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க உணர்வுனால. நார்மல் பிரீத்திங். ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க. மூச்சு உள்ளழுக்கும் போதே ஆசனவாய் உள் தசைகளை மேல் நோக்கி இழுத்துக்கோங்க, கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஆசனவாய் உள் தசைகளை உணர்வுனால ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத். இந்த மாதிரி ஒரு 3 முறை 5 முறை பண்ணிக்கிடணும். பண்ணி முடிச்சுட்டு நல்லா இன்ஹேல் எக்ஸேல் 3 டைம்ஸ். இப்போ நார்மல் பிரீத்திங். இப்போ உணவு முறை. உணவுன்னு வரும்போது யோக உணர்வே அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். அதை அவாய்ட் பண்ணிக்கணும். மைதாவிலான உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாதுளம்பழம் உணவு எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நல்லா பழுத்த வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், மலைப்பழம், பழுத்த பழம் ஒரு பழம் சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி இரவு உணவு 7:30 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். கொத்தமல்லி பொடியை கற்பட்டி எடுத்து நன்றாக நுணுக்கி அதை கொதிக்க வைத்து வடிகட்டி இரவு அதை சாப்பிடக்கூடிய. பால் சேர்க்க வேண்டாம். வெறும் கொத்தமல்லி பொடி, அதில் தனியாக பொடின்னு சொல்ல பாருங்கள், அதை பொடியாக்கி அதில் கொஞ்சம் கற்பட்டி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அதை 1 டம்ளர் இரவு படுக்கும்போது சாப்பிட்டுக்கோங்க. இந்த பயிற்சியை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் வேண்டாம், மீதி நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். நிச்சயமாக நம்ம பைல்ஸ் வராமல் அதை கட்டுக்கோப்புக்கு கொண்டு வர முடியும். இன்றைக்கு உங்களுக்கு ஹெல்த் நன்றாக இருந்தாலும் இந்த பயிற்சிகளை எடுத்துக்கோங்க. உடல் சூடு கரெக்டாக இருக்கும். இன்னும் எவ்வளோ வயதானாலும் நமக்கு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. பைல்ஸ் வராமல் சிறப்பாக வாழ முடியும். ஆரோக்கியம் நம் கையில். உங்களது ஆரோக்கியத்திற்காக நீங்கள் ஒரு 20 நிமிடம் காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள். பைல்ஸ் வராமல் சிறப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.